கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 93வது நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல். அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 34 கூறப்பட்டுள்ள கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து என்ற பொன்னான வசனத்தை அடிப்படையாக கொண்டு உயிர்த்தெழுதல் பற்றிய உண்மையை இன்று நாம் ஆராய்வோம். அப்போஸ்தலர் சொல்லுவது போல், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவ விசுவாசத்தின் மிகவும் முக்கியமான போதனை. அப்போஸ்தலர் பவுல் இதை பற்றி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13, 14 மற்றும் 17 ஆகிய வசனங்களில் கூறும்போது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்கிறார். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல, அது உலகளாவியது. கர்த்தர் தாமே இதை பற்றி யோவான் 5வது அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களில், பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்ததும் பின்னர் உயிர்த்தெழுந்ததும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே. அவர் இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கத்தான் இந்த பலியை நிறைவேற்றினார். அவருடைய சத்தமே வரும் காலத்தில் இறந்தவர்களை எழுப்பும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அவருடைய வருகையின் முதல் வேலை அவருடைய தெரிவு செய்யப்பட்ட சபையை சேகரிப்பதாகும். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் பூமியில் நிறுவப்படும். அந்த ராஜ்யம் புதிய வானமும் புதிய பூமியும் சேர்ந்த ஒரே ராஜ்யமாக உலகிற்கு வெளிப்படும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் 3 முக்கிய வழிகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. 1, தூதன் தோன்றி கல்லறையின் கல்லை உருட்டியது. 2, காலியான கல்லறை. 3, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு தோன்றி பேசியது. இயேசுவின் மரணத்தின் போதும் உயிர்த்தெழுதலின் போதும் பெண்களின் பங்கு மகத்தானது. அவர்கள் அவர் மரிக்கும் வரை சிலுவையில் அடியில் இருந்தார்கள். அதேபோல் அதிகாலையிலேயே கல்லறைக்கு முதலில் வந்தார்கள். அவர்களுடைய அன்பும் அர்ப்பணிப்பும் தேவனால் பாராட்டப்பட்டு உயிர்த்தெழுதலின் செய்தியை முதலில் அறியும் பாக்கியம் அவர்களுக்கே கிடைத்தது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்துவின் ஜென்ம சரீரம் மாறி ஆவிக்குரிய சரீரமானார். அவர் முகத்தால் அறியப்படவில்லை, மாறாக அவருடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் மட்டுமே அறியப்பட்டார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் அவர் உள்ளே வந்தார். இது அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றிருந்தார் என்பதை காட்டுகிறது. அவர் ஒரு சமயம் தோட்டக்காரராகவும் மற்றொரு சமயம் அந்நியராகவும் தோன்றினார். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அவர் வேறு வேறு தோற்றங்களில் காணப்பட்டார். அவர் காட்டிய இந்த சரீர மாற்றங்கள் அவருடைய உண்மையான மகிமையான சரீரம் அல்ல என்பதை உணர்த்தவே அவர் இவ்வாறு தோன்றினார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்ற 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 2 வேத வசனத்தின்படி நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். முடிவாக கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்பது மனித குலம் அனைவருக்குமான உயிர்த்தெழுதலின் ஒரு உறுதியான அடையாளமாகும். இது முதலில் சபைக்கும் பின்னர் உலகத்திற்கும் உரிய நம்பிக்கையாக அமைகிறது. நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானம் இன்றோடு நிறைவு பெறுகிறது.
இந்த 93 நாட்களும் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்த பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஸ்துதி, ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த தியானத்தை கேட்டு பயனடைந்த ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேவனுக்கு சித்தமானால் மற்றும் ஒரு ஆழமான சத்திய தியானத்தோடு மீண்டும் நாம் சந்திப்போம். தேவநாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.